மோடி அவர்கள் தமிழகம் கோவை வந்தபோது பீகார் காற்று இங்கேயும் வீசுறதா பாக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு, வீசுன்ற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. இந்த எலெக்ஷன்ல எந்த தேர்தலில் போய் தனக்கு சாதகமா இல்லை நீங்க சொல்லியிருக்காரா? எல்லா அரசியல் கட்சியும் பிரச்சார மேடையில் ஏறினாங்க, தாங்க தான் ஜெயிக்க போறோம் சொல்லுவாங்க. சீமான் கூட தான் சொல்றாரு அவர் ஜெயிக்க போறேன்னு. யார் ஜெயிக்க போறோம்? பல மாநிலங்கள்ல பாஜக கூட்டணி ஆட்சியை பிடிக்கிறாங்க இல்லையா? பிடிக்கிறாங்கன்னு சொல்லு. ஆனா கர்நாடகாவில் பிடிக்கலையே, தெலுங்கானாவில் பிடிக்கலையே, ஆந்திராவில் வந்து கூட்டணி தானே பிடிச்சது. கேரளாவில் பிடிக்க போறாங்களா? பிடிக்கலையே. டாப் 3 பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எடுத்து அது பிஜேபி அதில் இல்லை, கிடையாது. தமிழ்நாட்டில் கிடையாது. டாப் 3 இல்லாட்டி மெடல் டேபிள்லேயே கிடையாதுன்னு தானே அர்த்தம். ஆனா டாப் 3 இப்ப இல்ல, அடுத்தடுத்த எலெக்ஷன் அது எல்லாருமே ஃபியூச்சர் அடுத்தடுத்த எலெக்ஷன்ல காங்கிரஸ் கட்சி கூட ஆட்சி அமைக்கும். யாரு கண்டா அந்த ஆட்சி அமைக்கும், அந்த ஆட்சிக்கு நான் கூட தலைமை தாங்கலாம். யார் தடுக்கிறதுக்கு? நாங்க பண்ண தவறே தான் பிஜேபி பண்ணுது. நாங்க காங்கிரஸ் எப்படி வந்து ஒரு ஹைகமாண்ட் கல்ச்சர்ல செயல்பட்டோமோ அதே மாதிரி இப்ப பிஜேபி ஹைகமாண்ட் இல்ல, ஒன்றரை மனிதர்கள் ஒன்றரை தான். உங்களுக்கும் தெரியும், ஒன்னு யாரு அடுத்தது யாருன்னு தெரியும். அந்த ஒன்றரை மனிதர்கள் நடத்துறதா அந்த கட்சி நடக்குது. அவங்களுக்கு மோடி அமித்ஷா அவ்வளவுதான், வேற யாருமே கிடையாது. அந்த கட்சியில நோபடி எல்ஸ் மேட்டர்ஸ். வாழ்க்கையிலே எடுத்த நல்ல முடிவு அரசியல் கட்சி ஆரம்பிக்காம இருந்ததுதான் ரஜினிகாந்த் எடுத்து வாழ்க்கையிலே எடுத்த நல்ல முடிவு. அவர் ஒரு நல்ல பாலிட்டிஷனா இருந்திருக்க முடியாது. நிச்சயமா கணிசமான வாக்கு வரும், அது ஒன்றும் எனக்கு சந்தேகமே கிடையாது. இப்போதைக்கு அது வந்து ஒரு பெரிய ரசிகர் மன்றம், ஆதரவு உள்ள ரசிகர் மன்றம். கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் இன்னும் டிவிகேக்கு கிடையாது. வரலாம், எதிர்காலத்தில் வரலாம். ஆனால் இன்னைக்கு கேட்டிங்கன்னா அது கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் கிடையாது. ஆனாலும் அவர்களுக்கு கணிசமான வாக்குகள் வரும் என்பதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். அவரை ஒரு அரசியல்வாதியா இந்த 2 ஆண்டுகள்ல எப்படி பாக்குறீங்க? ஒரு ஸ்கிரிப்டட் தான். அவர் ஒரு ஸ்பான்டேனியஸா நீங்க குமுதத்தில் என்ன அப்படி பேட்டி எடுத்த மாதிரி விஜயும் பேட்டி எடுங்க, அதுக்கப்புறம் நம்ம பண்றேன். இந்த மாதிரி பேட்டி கொடுத்து நான் பார்த்தது இல்லை. கரண்ட் இஷ்யூஸை பத்தி சொன்னதா இல்லை. சித்தாந்த ரீதியாக அவர் எங்க இருக்காருன்னு தெரியல. ஆனா அதை தாண்டி ஆட்சி அதிகாரத்துல பங்குன்றது ஓப்பனா அவருடைய மாநாட்டிலே இருக்கு. கரெக்ட், அது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. கொஞ்சம் அலையன்ஸ் அட்ராக்ட் பண்றதுக்காக அது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியா சொல்றாங்க. ஒர்க் அவுட் ஆகலாம், ஒர்க் அவுட் ஆகாமல் போகும். ஒருவேளை இந்த அவர் கட்சி ஆரம்பிச்சது அவருக்கு பயனளிக்குதோ இல்லையோ, அவர் ஒரு 3வது ஒரு சக்தியா இருக்கும்போது திமுக கூட்டணி கட்சிகளுக்கு கொஞ்சம் சீட் பேரம் பேசுறதுக்கு அவர் கொஞ்சம் உதவியா இருப்பாரு. எல்லாமே ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் உனக்கு டேபிள்ல சீட் இருக்கா இல்லையான்னு தெரியும். இதெல்லாம் வந்து இப்ப பேசுறதுக்கு எல்லாம் நல்லா இருக்கு. எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் இந்த 234 பேருக்குள்ள தான் ஆட்டமே. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பாஜக மீது அவங்க வந்து வாக்கு திருட்டு இல்ல வந்து இவிஎம் மெஷின் இதெல்லாம் வச்சு சொல்லும்போது அந்த குற்றச்சாட்டுகள் உண்மையா இருந்தா அவ்வளவு வாக்குகளை காங்கிரஸ் கூட்டணி பெற்றிருக்க முடியாதுன்றது இருக்கு. நான் வந்து இந்த இவிஎம் மிஷின்ல எனக்கு ஒரு கருத்து இருக்கு. எங்க கட்சியில பல பேருக்கு வேற கருத்து இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் இவிஎம்ல எந்த கோளாறையும் நான் காணல. இது வரைக்கும் நான் பல எலெக்ஷன் பார்த்துட்டேன். நான் எலெக்ஷனில் ஜெயிச்சிருக்கேன், 2 தடவை, ஒரு முறை தோத்துருக்கேன். எனக்கு எலெக்ஷன் மிஷின்லாம் எனக்கு எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அதை நான் பல தடவை விளக்கிட்டேன், எங்கள் கட்சியிலேயே விளக்கிட்டேன். ஆனால் சிலர் அதை ஏற்றுக்கிறாங்க, சிலர் ஏற்றுக்காமல் இருக்காங்க. ஆனால் ஏற்றுக்காமல் இருக்கவங்களுக்கு அவங்க தான் அவங்க விளக்கம் கொடுத்துக்கணும். ஆனால் அந்த ஓட் சோரின்றதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இது வந்து ஒரே டெம்ப்ளேட்டில் எல்லா ஊர்லேயும் நடக்கிறது. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு மாதிரி நடக்குது. இவங்க வாக்காளர் பட்டியலை சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்பதில் எனக்கு எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது. ஆனால் அதுக்கு டைம் கொடுத்து அடிப்படை நோட்டீஸ் கொடுத்து தான் பண்ணணும் இல்லையா? அவசரமாக பண்ணாங்கன்னா நிறைய குளறுபடியும். இங்கே தமிழ்நாட்டிலேயே இப்படி பண்ணதுனால ஒரு 90 லட்சம் பேர் எடுத்திருக்காங்க. அதில் சிலர் இறந்து போயிருக்கலாம், சிலர் ஊரை விட்டு போயிருக்கலாம், சிலர் டூப்ளிகேட்டாக இருக்கலாம், எல்லாத்தையும் ஏற்றுக்கிறேன். ஆனால் 65 லட்சம் பேருக்கு அட்ரஸே இல்லைன்னு சொல்கிறாங்க. அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? அது அவசரத்தில் பண்ணதுனால தான் அந்த பிரச்சனை வருது. 2026 மேலே எலெக்ஷன் வரப்போகுதுன்னு எலெக்ஷன் கமிஷனுக்கு முன்னாடியே தெரியும். ஏன் அது ஜனவரி 2025 ஆரம்பிச்சிக்க வேண்டியதானே இந்த வேலையை? எதுக்கு கடைசியாக ஒரு மாதத்தில் வந்து இந்த கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு டபுள் ப்ரெஷர் கொடுத்து எதுக்கு இந்த வேலையை செய்கிறாங்க? இது முன்னாடியே செஞ்சு கொஞ்சம் டைம் கொடுத்து வெரிஃபிகேஷனை ப்ராப்பராக பண்ணி இப்போ எதுக்கு இந்த ஸ்பெஷல் முகாம்லாம் அவசரமாக நடத்தி எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது ஒரு ரிலாக்ஸ்டாக 1 இயராக பண்ணியிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. நான் வந்து நீங்கள் வந்து சீர்திருத்தாதீங்கன்னு சொல்ல, கண்டிப்பாக சீர்திருத்தணும். ஆனால் ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸாக ஒரு டைம் லைன், கரெக்டான கம்ஃபர்டபுள் டைம் லைன் கொடுத்து எல்லாருக்கும் நல்ல ட்ரைனிங் கொடுத்து, 2வது பல பேருக்கு ட்ரைனிங்கே கொடுக்காம இந்த பிஎல்ஓஸ்லாம் அனுப்பிச்சோம். எல்லாருக்கும் ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுத்து மக்களுடைய சந்தேகத்தை அந்த ஸ்பாட்லேயே கிளியர் பண்ணி அங்கேயே கரெக்ட் பண்ணுற மாதிரி அனுப்பிச்சிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்கு. நீங்க எப்படி சொல்றீங்க? ஆனா இது குறுகிய காலகட்டம் ஒரு பிரச்சனையா இருந்தா கூட இது பயாஸ்டா நடக்குதுன்றது எப்படி? என்ன பயாஸ்ட்னு சொல்லல, ஹியூமன் எரரே இருக்கலாமே. பிஜேபிக்கு அது பாதிப்பு இருக்கும், இருக்கலாம். நான் தமிழ்நாட்டையே நான் வச்சுக்கல. இங்க தமிழ்நாட்டுடைய எக்ஸ்பீரியன்ஸ், லிவிங் எக்ஸ்பீரியன்ஸ், லிவ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் will be different from பிஆர். இங்க வந்து எல்லா அரசியல் கட்சியும் ஆக்டிவா கிரவுண்ட்ல இருக்காங்க. எல்லாருமே பிஎல்ஏ போடுறாங்க. அவங்க இந்த பிஎல்ஓஸோட போய் பார்க்குறாங்க. அவங்க போய் கூட இருந்து ஏதாவது பிள்ளைய இருந்தால் திருத்துறாங்க. ஆனால் மற்ற ஊர்லலாம் பிஆர் யூபியிலாம் எல்லா அரசியல் கட்சிக்கும் கிரவுண்டில் இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்களேன்னு தெரியல. அதனால் அங்கே தவறு நடந்ததுனால இங்கே தவறு நடக்கலைன்னு நான் சொல்ல முடியாது. ஆனால் இங்கே தவறு நடக்காத காரணத்துக்காக அங்கே தவறு நடக்கலைன்னு என்னால் சொல்ல முடியாது. எவ்ரிவேர் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் லிவ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். மோடி அவர்கள் தமிழகம் கோவை வந்தபோது பீகார் காற்று இங்கேயும் வீசுறதா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு, வீசுன்ற மாதிரியும் சொல்லியிருந்தாரு.
எஸ்ஐஆர்லாம் நடக்குது, பல விமர்சனங்கள் சந்தேகங்கள்லாம் இருக்குது. எப்படி பார்க்குறீங்க வரப்போகிற தேர்தல்? அவர் எந்த எலெக்ஷனில் எந்த தேர்தலில் போய் தனக்கு சாதகமாக இல்லை நீங்க சொல்லியிருக்காரா? எந்த அரசியல் கட்சி சொல்லுவாங்க? எல்லா அரசியல் கட்சியும் பிரச்சார மேடையில் ஏறினாங்க, தாங்க தான் ஜெயிக்க போறோம்னு சொல்லுவாங்க. சீமான் கூட தான் சொல்றாரு அவர் ஜெயிக்க போறேன்னு. யார் ஜெயிக்க போறோம்? பல மாநிலங்கள்ல பாஜக கூட்டணி ஆட்சியை பிடிக்கிறாங்க இல்லையா? பிடிக்கிறாங்கன்னு சொல்ல, ஆனா அப்ப கர்நாடகாவில் பிடிக்கலையே, தெலுங்கானாவில் பிடிக்கலையே, ஆந்திராவில் வந்து உங்க கூட்டணி தானே பிடிச்சது. கேரளாவில் பிடிக்க போறாங்களா? பிடிக்கலையே. இப்போ தமிழ்நாட்டில் வந்து உங்க பிடிக்க மாட்டாங்க. ஒரு ஊர்ல ஒரு இலக்கணம் இருக்கு. சில ஊர்ல அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு, அங்க ஜெயிக்கிறாங்க. ஸ்ட்ரென்த் இல்லாத இடத்துல அங்க ஜெயிக்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் வருகின்ற தேர்தலில் அவங்க ஜெயிக்க போறது இல்லை. பெங்காலில் அவங்க ஜெயிக்க போறது இல்லை. இந்த 3 பாண்டிச்சேரியில அவங்க கூட்டணி எப்படி அமைய போகுதுன்னு பார்த்து தான் என்னால் முடிவு சொல்ல முடியும். பட் இந்த 3 ஸ்டேட்லையும் ஜெயிக்க போறதுல நான் இன்னைக்கே சொல்றேன். ஜெயிக்க போறதுன்னு சொல்றீங்க. அதே சமயம் அவங்க வளர்றதா ஒரு பாக்குற பார்வை இருக்குல்ல, அதிக பர்சன்டேஜ் வாக்குகள் எப்படி என்ன கணக்குல சொல்றீங்க? தமிழ்நாட்டில் அவங்க ஒன்றும் தனியா தேர்தல் நிக்கல. கடந்த முறை பாராளுமன்றத்தில் அவங்க நிற்கும் போது அவங்க தனியா நிக்கல. பல சமுதாய அமைப்புகளை கூட்டணியாக வச்சுக்கொண்டு அந்த சமுதாய வாக்குகளை அவங்களோட வந்து சேர்ந்ததுனால, என்னுடைய தொகுதியை எடுத்துங்க, ஒரு சமுதாய அமைப்பின் நபரை தான் வந்து அவங்க வந்து பிஜேபி வேட்பாளரை போட்டாங்க. அந்த சமுதாய ஓட்டும் போய் சேர்ந்துச்சுல்ல. அந்த வேட்பாளர் அந்த சமுதாயத்தை சாராதவர் அந்த நின்று இருந்தாலும் அந்த ஓட்டு போயிருக்காது. ஆனால் அவங்க ஓட்டு என்னன்னு தெரியாது. பிஜேபிக்கு நான் ஓட்டே இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் ஒன்று வளர்ச்சி இருக்கமான்னு தெரியல. ஏன்னா சோஷியல் மீடியாவில் அவங்களுக்கு எப்போவே ஒரு பெரிய ப்ரெசன்ஸ். ஏன்னா அவங்களுடைய நேச்சுரல் சப்போர்ட்டர் மேற்தட்டு வர்க்கத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த டூல்ஸ் ஆஃப் சோஷியல் மீடியா அவங்க கையில் இருக்குது. அதனால அவங்க எழுதுறாங்க, அதிகமாக அதில் பதிவிடுறாங்க. அது வந்து ஒரு பூத கண்ணாடி பட்டு மேலே வருது. இப்படி தான் கோயம்புத்தூரில் போய் கேட்டிங்கன்னாக்கா முன்னாடி எலெக்ஷனுக்கு போது நீங்கள் வந்து அவ்வளோ பில்டப் கொடுத்தாங்க. அந்த பிஜேபி தான் அங்கே ஜெயிக்க போகுது. ஆனால் எனக்கு தெரியும் அங்கே கிரவுண்டில் என்ன இருக்குது. பிஜேபி ஜெயிக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். பிஜேபி ஜெயிக்கலையே கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில், இவ்வளோ பில்டப் கொடுத்தும் ஜெயிக்கலையே. ஆனால் நீங்கள் சோஷியல் மீடியாவை மட்டும் படிச்சிங்கன்னா இது ஜெயிக்கிறது மட்டும் இல்லை, என்ன போர்ட்ஃபோலியோவில் போய் உட்கார போகிறாங்க வரைக்கும் ஒரு விவாதம் நடந்துட்டு இருந்தது. ஆனால் ரியாலிட்டி வேற இல்லை. பாஜகவை மக்கள் ஏற்றுக்கல. இங்கே இந்துத்துவா கொள்கையை அவர்கள் திணிப்பதை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் என்னுடைய புரிதல். ஆனால் 4 எம்எல்ஏ கடந்த முறை, இந்த முறை அதிக சீட்டுகள்லாம் கேட்குறத தகவல் வருது. 15 எம்எல்ஏ ஜெயிக்கணும்னு டார்கெட் வச்சு வேலை செய்கிறாங்க அப்படின்றது இருக்குது. அது அப்படியே அண்டர் எஸ்டிமேட் பண்ணி போயிட முடியாதுல்ல. இருக்குன்னு அவங்க கூட்டணியில் தானே ஜெயிக்கிறாங்க. அவங்களும் கூட்டணியில் தானே ஜெயிக்கிறாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு பெரிய இயக்கத்தினுடைய தோளில் சவாரி சிந்தனை ஜெயிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒன்றும் தனிப்பட்ட முறையில் 4 எம்எல்ஏலாம் உருவாகலையே. இதுதான் ரியாலிட்டி. வரலாம், ப்ளஸ் வரலாம், மைனஸ் வரலாம், தொகுதியை பொறுத்து, வேட்பாளரை பொறுத்து, யார் எதிர்த்து நிற்கிறாங்கன்னு பொறுத்து இப்போ ஃபேக்டர் இருக்கலாம். அதான் ஒன்றுமே இல்லைன்னு சொல்ல. ஆனால் நினைக்கிற அளவுக்கு ஒன்றும் அவங்க ஒன்றும் ஒரு பொலிட்டிக் நீங்கள் டாப் 3 பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எடுத்து அது பிஜேபி அதில் இல்லை, கிடையாது. தமிழ்நாட்டில் கிடையாது. தமிழ்நாட்டில் இல்லை, டாப் 3 இல்லை. ஒத்துக்கிறீங்கல்ல? டாப் 3 இல்லாட்டி மெடல் டேபிள்லேயே கிடையாது தானே அர்த்தம். இப்போ கோல்டும் கிடையாது, சில்வரும் கிடையாது, பிரான்ஸும் கிடையாது. அதெல்லாம் விட்டுருங்க, போடியம் ஃபினிஷ் கிடையாது. அவ்வளோதான் சொல்லுவேன். ஆனால் டாப் 3 இப்போ இல்லை, அடுத்தடுத்த எலெக்ஷன் அது எல்லாருமே ஃபியூச்சர் அடுத்தடுத்த எலெக்ஷனில் காங்கிரஸ் கட்சி கூட ஆட்சி அமைக்கும். யாரு கண்டா அந்த ஆட்சி அமைக்கும். அந்த ஆட்சிக்கு நான் கூட தலைமை தாங்கலாம். யார் தடுக்கிறதுக்கு இருக்கு? காங்கிரஸ் ஆட்சியை தமிழகத்தில் ஏன் வர முடியாதுன்னு நினைக்கிறீங்க? வரலாம். அதுக்கு செயல்பாடு இருக்கணும். அதுக்கு செயல்பாடு இருந்து மக்கள் பிரச்சனையை முன்னிறுத்தி அவரை மக்கள் மனதை கவரக்கூடிய தலைவரை முன்னிறுத்தி பிரச்சாரம் செய்தால் ஏன் எதிர்காலத்தில் ஏன் வர முடியாது ஏன் சொல்றீங்க? ஏங்க மம்தானி வந்து நியூயார்க்குக்கு மேயர் ஆகலாம். அவர் வந்து அவருடைய வேட்பாளர்னு அறிவிக்கும் போது அவர்கிட்ட இருக்கிறது 1% ஓட்டு. ஒரு இந்திய வம்சாவளியில் வந்து இஸ்லாமியர், அவர் அங்கே ஜூயிஷ் பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணுற சிட்டி, வெள்ளக்கார நாட்டில் மம்தானி ஜெயிக்கும் போது ஏன் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியாது? இப்போ நீங்களே சொன்னீங்க அதற்கான செயல்பாடுகள்லாம் இருந்தால் நடக்கும்னா அந்த மாதிரி செயல்பாடுகள் நடக்கிறத இப்போ செயல்பாடு நடக்கலை. நான் தானே ஒத்துக்கிறேன். நான் எல்லா மேடையிலையும் தானே சொல்கிறேன் செயல்பாடு நடக்கலை. ஆனால் காங்கிரஸ் உணர்வோடு எல்லா கிராமத்திலும் ஆட்கள் இருக்கிறாங்க. காங்கிரஸ் சித்தாந்தம். காங்கிரஸ் சென்ட்ரிஸ்ட் பார்ட்டி, லிபரல் பார்ட்டி, எல்லா பல சிந்தனைகளை வந்து அடங்கக்கூடிய ஒரு பெரிய டென்ட். இந்த பார்ட்டியை மக்கள் விரும்புவார்கள். நடுத்தர மக்களுக்கு ஃபிட்டான பார்ட்டி காங்கிரஸ் பார்ட்டி தான். ஃபிட்டான பார்ட்டி காங்கிரஸ் பார்ட்டி தான். எல்லா மதத்தினருக்கும் ஃபிட்டான பார்ட்டி காங்கிரஸ் பார்ட்டி தான். சிந்தனை உடையவர்களுக்கு ஃபிட்டான பார்ட்டி காங்கிரஸ் பார்ட்டி தான். செயல்பாடு நல்லா இருந்தால் இங்கேயும் ஜெயிக்கலாம். அதில் ஒன்றும் எனக்கு சந்தேகம் கிடையாது. ஆனால் செயல்பாடு இன்னும் நிறையா பண்ணுமான்னு கேட்டால் 100க்கு 100 நல்லா பண்ணணும் தான் நான் சொல்லுவேன். ஆனால் உங்கள் கட்சியில் அண்மையில் திக்விஜய் சிங் அவர்கள் ஒரு கருத்திட்டது பெரிய சர்ச்சையாச்சுது. இருந்தாலும் அவர் கட்சிக்குள்ள ஒரு சீர்திருத்தம் பண்ண வேண்டிய கட்டத்தில் இருக்கும் அப்படின்ற விமர்சனத்தை வச்சிருந்தாரு. சசி தரூர் அவர்களும் அதை நானும் ஒத்துக்கிறேன். நான் கண்டிப்பாக சீர்திருத்தம் பண்ணி தான் ஆகணும். 3 எலெக்ஷன் தோத்தாச்சு பார்லிமெண்ட்ல, பல ஸ்டேட்ல தோத்தாச்சு. எப்படி சீர்திருத்தமே பண்ணாமல் இருக்கிறது? ஒருத்தர் நான் டென்னிஸ் பிளேயர். நான் ஒரு பிளேயர் வந்து அடிக்கடி தோத்துக்கிட்டே இருந்தானா, இப்போ ட்ரைனிங் மெத்தடை மாற்றணும், மேட்ச் ஆடுற மெத்தடை மாற்றணும்னு சொல்லித்தான் நான் நீ ஆடுற மாதிரியே ஆடிட்டே இருக்குன்னு நான் சொல்லுவேன்.
நீ ஆடுற வெத்தாட கொஞ்சம் மாற்றி ஆடு தானே சொல்லுவேன், இல்லை ட்ரைனிங் இன்னும் பெட்டராக பண்ணு தானே சொல்லுவேன், இன்னும் எக்ஸசைஸ் நிறையா பண்ணு தான் சொல்லுவேன், இன்னும் ஃபிட் ஆகும் தான் சொல்லுவேன். எப்படி நான் பண்ண முடியும்? 3 பொது தேர்தல் தோத்தாச்சு. பல மாநிலங்களில் சில மாநிலங்களில் வெற்றி பெறும், பல மாநிலங்களில் வெற்றி பெறவில்லை. சீர்திருத்தம் பண்ணணும்னு சொல்லி தவறுகள் காங்கிரஸ் பண்ணிட்டு தான் நினைக்கிறீங்க இந்த கடந்த தேர்தலில் என்ன? கடந்த தேர்தல் மட்டும் இல்லை, சிஸ்டமேட்டிக்காக ஸ்டேட் லீடர்ஷிப்பை வளர விடணும். அங்கங்கே ஒரு லீடர் ஃப்ரீயாக வளர்ந்து அந்த லோக்கல் பாலிடிக்ஸை ஸ்ட்ராங்காக பண்ணுறதுக்கு ஃப்ரீடம் கொடுக்கணும். எல்லாத்தையுமே சென்ட்ரலைஸ்டாக இந்த கட்சியை நடத்தக்கூடாது. இது நாங்கள் பண்ண தவறே தான் பிஜேபி பண்ணுது. இப்போ நாங்கள் காங்கிரஸ் எப்படி வந்து ஒரு ஹைகமாண்ட் கல்ச்சரில் செயல்பட்டோமோ அதே மாதிரி இப்போ பிஜேபி ஹைகமாண்ட் இல்லை, 1.5 மனிதர்கள் கண்ட்ரோல். 1.5 தான் உங்களுக்கும் தெரியும். 1 யாரு 1 அடுத்தது யாருன்னு தெரியும். அந்த 1.5 மனிதர்கள் நடத்துறதா அந்த கட்சி நடக்குது. அவங்களுக்கு ஒன்றும் மோடி அமித்ஷா அவ்வளோதான், வேற யாருமே கிடையாது அந்த கட்சியில். நோபடி எல்ஸ் மேட்டர்ஸ். வேற யாருக்குமே அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியும். இவங்க என்ன அறிவிக்கிறாங்களோ அதான் அவங்களுக்கு பிரகடனமாகி வருது. உங்களுக்கு யாருக்கும் முன்னாடி மாதிரியெல்லாம் ஒரு பார்லிமெண்ட்ரி போர்டு வச்சு எல்லாரும் பேசியெல்லாம் முடிவெடுக்கிற பழக்கம்லாம் பிஜேபியில் போய் ரொம்ப நாளாகி போச்சு. அதெல்லாம் வாஜ்பாயோட முடிஞ்சு போச்சு. அதனால் இனிமேல் ஸ்டேட் யூனிட்டுக்கு நிறையா அதிகாரம் கொடுக்கணும். ஸ்டேட் யூனிட் நேச்சுரல் லீடர்ஸ் யாராவது வந்தாங்கன்னா அவங்கள வந்து தடுக்காமல் அவங்கள வளர விட்டுட்டு பண்ணி அவங்க லோக்கல் பிரச்சனைகளை முன்னிறுத்தி செய்து அங்கே ஒரு மாவட்டத்திலையும் அதே மாதிரி லீடர்ஷிப்பை உருவாக்கி வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கும் போது ஸ்டேட் லீடர்ஷிப்பும் மாவட்ட லீடர்ஷிப்பும் ஐடென்டிஃபை பண்ணுறவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவர்களை வேட்பாளராக உருவாக்கி மக்களை சந்தித்தால் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் மட்டுமில்லை இந்தியாவில் எல்லா பல மாநிலங்களில் வாய்ப்புகள் நல்லாவே இருக்கும். இது வந்து ஒரு கேரளாவை ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மாடல் யூனிட் காங்கிரஸுக்கு எடுக்கணும்னா அது கேரளாவை தான் நான் பார்க்கணும். கேரளா ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான அரசியல் கட்சியாக காங்கிரஸ் கட்சி செயல்படுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா 10 வருஷம் ஆட்சியில் இல்லை, ஆனால் இந்த தேர்தலில் உறுதியாக ஜெயிப்பாங்க. ஆனால் 10 வருஷம் அவங்க செயல்பட்டே இருந்தாங்க. அங்கே லோக்கல் லீடர்ஷிப் ஜெனரேட் ஆகிட்டே இருக்குது கேரளாவில். அதனால் கேரளா மாடலை இன்னைக்கு இந்தியா முழுக்க ஃபாலோ பண்ணோம்னா என்னை பொறுத்தவரைக்கும் காங்கிரஸுக்கு நல்லது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் விஜயனுடைய அரசியல் எப்படி பார்க்குறீங்க? அவர் தொடர்ந்து பாஜகவை எதிர்த்துட்டு வர்றாரு, கொள்கை எதிரின்லாம் சொல்கிறாரு. உங்கள் தலைவர் ராகுல் காந்தி கூட நட்புல கூட இருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? அவர் ஒரு நட்பு சக்தியாக பார்க்குறீங்களா? இல்லை சரி, புது கட்சி டெஃபினட்டாக ஒரு சப்போர்ட் பேஸ் இருக்குது, ஆர்வம் இருக்குது, ஒரு எனர்ஜி இருக்குது, மின்கம்பத்தில் ஏறுற அளவுக்கு எனர்ஜி இருக்குது. நான் 3 வருஷம் பார்த்துட்டேன். நிச்சயமாக கணிசமான வாக்கு வரும், அது ஒன்றும் எனக்கு சந்தேகமே கிடையாது. ஆனால் அந்த வாக்கே சீட்டாக மாறுமான்றது கேள்விக்குறி. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற எலக்டோரல் சிஸ்டம் அப்படி ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட்டில் மல்டி கார்னட் ஃபைட்டில் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஓட்டு மட்டும் வாங்கினா அது சீட்டாக மாறாது. அவங்க ஏன்னா ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் கட்சியாக மாறி அதனால் செயல்பட முடியுமான்னு இப்போ கணிக்க முடியாது. ஏன்னா சும்மா இப்போ 2 மாதத்துக்கு இந்த எலெக்ஷன் எனர்ஜியில் அந்த ஜரூரில் எல்லாம் ஓடும். எலெக்ஷனுக்கு அப்புறம் என்ன முடிவு வந்தாலும் இவங்க ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் கட்சியாக செயல்படுவாங்களா அப்படின்னு பார்க்கணும். இப்போதைக்கு அது வந்து ஒரு பெரிய ரசிகர் மன்றம், ஆதரவு உள்ள ரசிகர் மன்றம், பெரிய ஒரு சூப்பர் ஸ்டாரை தலைமையாக வச்சிருக்கு. அந்த சூப்பர் ஸ்டார் என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்கிட்டு போய் செயல்படுறதுக்கு அந்த ரசிகர் மன்றம் தயாராக இருக்கு. ரசிகர் மன்றமாக தான் இருக்கா? ஒரு இன்னொரு கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் வரல. நீங்க செங்கோட்டையன் இணைஞ்சிருக்காரு, இப்போ செங்கோட்டையன் இணைஞ்சிருக்கு, 2-3 பேர் இப்போ தான் போகிறாங்க. இவங்களாம் இருக்காங்கன்னு இவங்கெல்லாம் ஒரு பெரிய ஜெயஸ்ரீ பிரபா எனக்கு ஃப்ரெண்டு தான். அவர் போகாத இயக்கம் எதாவது இருக்கான்னு ஒரு லிஸ்ட்டு போட்டு பார்க்கணும். அவர் எந்த இயக்கத்துக்கு இன்னும் போகலன்னு லிஸ்ட்டு போட்டு பார்க்கணும். அவர் அப்படியே ஒரு வேர்ல்டு டூர் மாதிரி போயாச்சு, பல இயக்கங்களுக்கு போயிட்டார். ஏடிஎம்கேக்குள்ளே தானே இருந்தார். இல்லை டிஎம்சியில் இருந்தார் கொஞ்ச நாளைக்கு, நடுவில் இன்னொரு ஏதோ கட்சியில் இருந்தார். அவர் பல கட்சிகளுக்கு போயிட்டு வந்திருக்காரு. மறுபடியும் கூப்பிட்ட பிறகு ரைட்டு. அதனால இன்னும் ஒரு ஹார்ட் கோராக ஒரே இயக்கத்தில் இருந்தவர் அல்ல, பல இயக்கத்துக்கு போயிட்டு வந்தார். அதனால அவர் போகிறதுனால இன்னும் அங்கே போய் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் போகிறாருன்னு சொல்லாமலே அதனாலேயே ஒரு ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர்லாம் வந்துருச்சுன்னு சொல்ல முடியாது. கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் இன்னும் டிவிகேக்கு கிடையாது. வரலாம், எதிர்காலத்தில் வரலாம். ஆனால் இன்றைக்கி கேட்டிங்கன்னா அது கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் கிடையாது. ஆனாலும் அவர்களுக்கு கணிசமான வாக்குகள் வரும் என்பதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். அவர்கள் ஒரு வாடிக்கையான அரசியல் கட்சிகள் மீது உலகமெங்கும் இருக்கும் இளைஞர்களுக்கு நம்பிக்கை கிடையாது. அதனால் புதிதாக எது வந்தாலும் அதுக்கு பின்னாடி போகிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஆனால் அங்கே போய் அவங்களுடைய ஆஸ்பிரேஷன்ஸ் ஃபில்ஃபில் ஆகுதா, அது சஸ்டெயினபிள் போல ஆர்கனைசேஷனாக இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி. அது காலம்தான் பதில் சொல்லணும். இந்த தேர்தலில் என்ன முடிவு வருதோ, நல்ல முடிவு வந்தாலும் நல்ல முடிவு வராட்டியும் ஒரு ஆரோக்கியமான அரசியல் கட்சியாக டிவிகே வந்து செயல்பட்டுச்சுன்னா அதை நான் அக்செப்ட் பண்ணிக்குவேன். அதை இப்படியே நான் இப்போ ஜட்ஜ் பண்ணுறது. இப்போ ஆரம்பித்து 1 வருஷம் கூட ஆகலை, ஒரு தேர்தல் கூட சந்திக்கலை, ஒரு பிரதிநிதி கூட இன்னும் அவருடைய சின்னத்தில் ஜெயிக்கலை. இதை எப்படி நான் அதுக்குள்ளே எப்படி நான் ஜட்ஜ்மெண்ட் போடுறது? ஆனால் அவர்களுக்கு ஒரு எனர்ஜி இருக்குது, ஒரு வேகம் இருக்குன்றதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். அவர் ஒரு அரசியல்வாதியாக இந்த 2 ஆண்டுகளில் எப்படி பார்க்குறீங்க? அவருடைய பேச்சு, அவர் செயல்படுற விதம் எப்படி இருக்குங்க? ஒரு ஸ்கிரிப்டட் தான். அவர் ஒன்றும் ஒரு ஸ்பான்டேனியஸாக என்ன நீங்கள் குமுதத்தில் என்ன அப்படி பேட்டி எடுத்த மாதிரி விஜயும் பேட்டி எடுங்க, அதுக்கப்புறம் நம்ம பண்ணுறேன். இந்த மாதிரி பேட்டி கொடுத்து நான் பார்த்ததில்லை,
கரண்ட் இஷ்யூஸை பற்றி சொன்னதா இல்லை. சித்தாந்த ரீதியாக அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல. ஒரு அளவுக்கு சொல்கிறாங்க, ஏதோ நாங்கள் வந்து இந்த பிஜேபி எதுக்குறோம், இந்த டிஎம்கே எதுக்குறோம் சொல்கிறாங்க. ஒரு ஸ்பெசிஃபிக் இஷ்யூஸில் என்ன அவங்களுடைய நிலைப்பாடு என்னன்றது தெரியல. அவங்க இந்த வந்து மாதம் 1000 ரூபா கொடுக்குறத நல்ல திட்டம் நினைக்கிறாங்களா, நல்ல திட்டம் இல்லைன்னு நினைக்கிறாங்களா? சலுகைகளுக்கு எதிரியெல்லாம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. பட் ஸ்பெசிஃபிக் சொல்லணும். ஏன் இது ஆதரவுன்னு சொல்கிறாரு? ப்ரைவேட்டைசேஷனை வந்து ஆதரிக்கிறாரா, இல்லைன்னா எல்லாத்தையும் அரசுடைமை ஆக்கணும்னு சொல்கிறாரா? அதுக்கப்புறம் அவர் ஏர்போர்ட் வேண்டான்னு சொல்கிறாரு. தமிழ்நாட்டில் பெரிய ஏர்போர்ட் வேண்டான்னு சொல்கிறாரு. அவருக்கு வந்து அவரை பொறுத்த வரைக்கும் மெட்ரோ தேவையா, மெட்ரோ தேவையில்லையான்னு சொல்லணும். அவர் வந்து ஜிஎஸ்டியை பற்றி அவருடைய கருத்து என்ன? அது மாதிரி பல விஷயங்களில் கருத்து சொல்லணும். கருத்து சொல்லணும்னா பேட்டி கொடுக்கணும், இல்லைன்னா பத்திரிகையாளரை சந்திக்கணும். பத்திரிகையாளரையும் பேட்டியும் கொடுக்காம அவரை பற்றி நீங்கள் செயல்பட சொல்லுங்கன்னா நான் எப்படி சொல்கிறது? மேட்ச் ஆடுறவர் தானே ரன் அடிக்கிறாங்களா இல்லையான்னு சொல்ல முடியும். மேட்சே ஆடாதவங்கள சும்மா வந்து நெட் ப்ராக்டிஸில் மட்டும் இருக்கிறவங்கள பார்த்துட்டு நீ வந்து அசஸ் பண்ணா நான் எப்படி அசஸ் பண்ணுறது? என்னால் முடியாது. நீங்கள் கடந்த காலத்தில் நிறைய பேரை பார்த்துருக்கீங்க. குறிப்பாக ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிக்கலனாலும் அவர் பொலிட்டிக்கல்ல ஒரு பங்கு அவர் இல்லை பங்கெல்லாம் கிடையாது. அவர் எடுத்த வாழ்க்கையிலே எடுத்த நல்ல முடிவு அரசியல் கட்சி ஆரம்பிக்காமல் இருந்தது தான் ரஜினிகாந்த் எடுத்த வாழ்க்கையிலே எடுத்த நல்ல முடிவு. அவர் ஒரு நல்ல பாலிட்டிஷனாக இருந்திருக்க முடியாது. ஏன்னா அரசாங்கம் கட்சியை நடத்துறதுக்கு ஒரு சர்டன் மைண்ட் செட் டிசிப்ளின் வேணும். அது என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு இருக்காது. அதோட பெரிய நல்ல உதாரணம் கலைஞர் அவர்கள் தான். அவர் தான் 13 ஆண்டுகள் ஆட்சியில் இல்லாத போது கூட அந்த கட்சியை காப்பாற்றினார். அது வந்து அவ்வளோ ஈஸியே கிடையாது. ஆனால் 96 அந்த வாய்ப்பு இருந்தும் இழந்துட்டாருன்னு சொல்லி இன்னமும் நம்பிட்டு இருக்கவங்கலாம் இருக்காங்க. அவர் இழந்தாரான்னு தெரியல. தமிழ் மாநில காங்கிரஸ் கண்டிப்பாக இழந்தது. எல்லாருமே இஸ் நாட் ஃபிட் டு பி இன் கவர்மெண்ட்டுங்க. கவர்மெண்ட்ன்றது கிளாமரஸா? சினிமாவில் வந்துட்டு நான் ஆணையிட்டாலும் பாடிட்டு போகிறதா? டெய்லி எந்திரிக்கணும், மீட்டிங்க்கு போகணும், ஃபைல் பார்க்கணும், ஃபங்க்ஷனுக்கு போகணும், ஆஃபீஸுக்கு போகணும். அது வந்து எல்லாருக்கும் சூட் ஆகாது. அது ரஜினிகாந்த் அவர் அதை உணர்ந்தார். அவர் வந்து ஒரு சமுதாய பார்வை இருந்தாலும், அவர் சில கருத்துக்களை சொன்னாலும் தான் வந்து அது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சருக்குள்ளே ஃபிட் ஆக மாட்டேன்றதை நல்லா உணர்ந்து அவர் எடுத்த நல்ல முடிவாக தான் நான் பார்க்குறேன். விஜய் அவர்கள் இப்போ அரசியலுக்கு வந்திருக்கு இந்த காலகட்டத்தில் அவர் ஏதாவது ஒரு மாநாடு இல்லை பொதுக்கூட்டம் சுற்றுப்பயணம் இது வராரு. அந்த ஒரு நாள் வந்து நீங்கள் சொல்றது ஒரு ஸ்கிரிப்டடாக ஒன்று பேசிட்டு போயிடுறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நாள் ஷூட்டிங் கால் ஷீட் மாதிரி ஒரு ப்ராஜெக்டாக பார்த்து பண்ணுறாரு. அப்படி தெரியாது எனக்கு. அவரை பர்சனலாகவே எனக்கு தெரியாது. நான் மீட்டே பண்ணதில்லை. அதனால் ஐ டோன்ட் நோ இஸ் இன்னர் ஒர்க்கிங் ஆஃப் இஸ் மைண்ட். அவர் என்ன யோசிக்கிறாரு, என்ன சமுதாய பார்வை என்ன, உலக விஷயங்களில் பற்றி அவருடைய கருத்து என்ன, அவருக்கு ஏதாவது ஒரு ஆழமான அஜெண்டா இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியாது. என்ன கேட்டீங்கன்னா எனக்கு 10 விஷயத்தில் ஆழமான அஜெண்டா இருக்குது. அவருக்கு ஆழமான அஜெண்டா ஏதாவது இருக்கான்னு எனக்கு தெரியாது. அவர் தான் அதை வெளிப்படுத்தணும். நான் எப்படி அதை சொல்கிறது? ஆனால் அவர் கொள்கை தலைவர்கள் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் திருக்குறளை காட்டுறது இதெல்லாம் ஒரு ஜெனரலைஸ் திங். இதெல்லாம் மதரோடு அப்பிள் பைன்னு சொல்லுவாங்க. இது யாருக்கு இதில் போய் யாருக்கு போய் சண்டை போட முடியும்? ஸ்பெசிஃபிக்ஸுக்கு வருவோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அர்பன் டிரான்ஸ்போர்ட்டை பற்றி உங்கள் கருத்து என்ன? அப்புறம் வந்து போலீஸ் ரிஃபார்ம்ஸை பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருக்கா? தமிழ்நாட்டுடைய டான்ஜெட்கோவுக்கு இருக்கிற கடன் சுமை 1 லட்சம் கோடி ரூபா கடன் சுமை இருக்குது டான்ஜெட்கோவுக்கு. அதை பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அதுக்கப்புறம் வந்து அர்பன் கவர்னன்ஸை பற்றி உங்களுக்கு என்ன? உங்களுக்கு அக்ரிகல்ச்சரில் ஏதாவது புதிதாக பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி ஃப்ராக்மெண்டட் லேண்ட் ஓனர்ஷிப்புக்கு பதிலாக லார்ஜ் ஸ்கேல் ஃபார்மிங் பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணுவீங்களா? எஜுகேஷனை பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்ன? லாங்குவேஜ் பாலிசியை பற்றி உங்களோட நிலைப்பாடு என்ன? நீங்கள் ஒரு இஷ்யூவையும் நான் பேச தானே வரும். அதெல்லாம் வராமல் நான் பொதுவாக எல்லாரும் நல்லா நானும் தான் நினைக்கிறேன், எல்லாரும் தான் நினைக்கிறேன். எந்த அரசியல்வாதி எல்லாரும் நல்லா இருக்கு, எல்லாரும் சமாதானமாக இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டு வேண்டியது. அதை தாண்டி ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்றது ஓப்பனாக அவருடைய மாநாட்டில் கரெக்ட். அது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. கொஞ்சம் அலையன்ஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக அது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியாக சொல்கிறாங்க. ஒர்க் அவுட் ஆகலாம், ஒர்க் அவுட் ஆகாமல் போகும். ஒருவேளை அவர் கட்சி ஆரம்பிச்சது அவருக்கு பயனளிக்குதோ இல்லையோ, அவர் ஒரு 3வது ஒரு சக்தியாக இருக்கும்போது அதிமுக திமுக கூட்டணி கட்சிகளுக்கு கொஞ்சம் சீட் பேரம் பேசுறதுக்கு அவர் கொஞ்சம் உதவியா இருப்பாரு. இருக்கலாம். சிச்சுவேஷனை பொறுத்து தான் நெகோசியேஷன். ஆனால் எல்லாமே ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் உனக்கு டேபிளில் சீட் இருக்கா இல்லையான்னு தெரியும். இதெல்லாம் வந்து இப்போ பேசுறதுக்கு எல்லாம் நல்லா இருக்கு. எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் அந்த 234 பேருக்குள்ள தான் ஆட்டமே. யார் அது 234 பேரோ அவங்களுக்குள்ள தான் அந்த கேம். 235வது நபருக்கு அந்த கேமில் பிளேஸே கிடையாது. இப்போ இந்த திமுகவுடைய ஆட்சியை மக்கள் எப்படி பார்க்குறதா பார்க்குறீங்க? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ப்ளஸ் மைனஸ் நிறையா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் சீஃப் மினிஸ்டர் பெரிய மனுஷன் நடந்துக்கிறார். நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கார். ஒரு அவுட்வேர்டு லுக்கிங் சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்கார். யாரோட மனசையும் நோவடிக்காமல் அவருக்கு செயல்படுறார். ஒரு கன்சிலியேட்டரி சீஃப் மினிஸ்டர் இருக்கார். எந்த பிரச்சனை வந்தாலும் பேசி தீர்த்துக்கலான்ற மனப்பான்மையில் இருக்கிறார். அது வரைக்கும் அவரை நான் பாராட்டுறேன்.
அரசாங்கத்தை பற்றி நிறைய ப்ளஸ் மைனஸ் இருக்கும். ஆனால் அந்த அரசாங்கத்தை பற்றி, அவங்களுடைய கொள்கைகளை பற்றி, அவங்க செய்த திட்டங்களை பற்றி அவங்க தான் பிரகடனம் பண்ணிக்கணுமே தவிர அதை பற்றி பேசுறதுக்கு நான் ஒன்றும் பேசணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் சீஃப் மினிஸ்டரை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜென்டில்மேன்லி ஸ்டேட்ஸ்மேன் லைக் சீஃப் மினிஸ்டராக இருக்காரு தான் நான் சொல்லுவேன். இந்த வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? இப்போ வழக்கமா எங்க கூட்டணி தான் ஜெயிக்கும், நாங்க தான் ஜெயிப்போம்னு சொல்றது இயல்பு. ஆனா யதார்த்தமா என்ன சொல்றாங்க சிலர், இந்த முறை கொஞ்சம் டஃப்பா இருக்கும், தொகுதி சட்டமன்றம் கூட வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கான்ஸ்டுவன்சி வேறுபடலாம். ஏன்னா விஜயுடைய தாக்கம், விஜய் கட்சியோட தாக்கம் என்னை பொறுத்த வரைக்கும் அர்பன் ஏரியாவில் கூட இருக்கும், கிராமத்தில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அவங்களுடைய ஓட்டு, யாருடைய ஓட்டை எடுக்கிறாங்கன்ற பொறுத்து ரிசல்ட் இருக்கும். அவங்க ஓட்டே சீட்டாக மாறுற அளவுக்கு இன்னும் எனக்கு தெரியல. ஆனால் ஓட்டு கணிசமாக இருக்கும். அவங்க எடுக்கிற ஓட்டு யாரை டேமேஜ் பண்ணுதுன்னு பார்த்து தான் ஒரு தொகுதியிலையும் முடிவு இருக்கும். நீங்க இப்போ தொகுதிகள் பத்தி, பங்கீடு பத்தி சொல்ல முடியாட்டாலும் குறைந்தபட்சம் எவ்வளவு தொகுதிகள் காங்கிரஸ் அப்படியெல்லாம் சொல்லவே முடியாது. இந்த நம்பர் ஸ்பெகுலேஷனுக்கு நான் போற தயாராகவே இல்லை. எல்லா கட்சிக்கும் நான் அதிக அளவு பிரதிநிதித்துவம் கிடைச்சா அது எடுத்து தான் போகிறோம். காங்கிரஸ் கட்சிக்கு அதிக பிரதிநிதித்துவம் வர வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆனால் அது ஒரு நெகோசியேட்டட் செட்டில்மெண்ட்டை தான் இருக்கணுமே தவிர ஒரு ஸ்பெகுலேட்டிவ் இன்டர்வியூவில் பண்ண முடியாது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி, அதிமுக, பாஜக கூட்டணி எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? அன்நேச்சுரல் அலையன்ஸ். நீங்க அதிமுகவில் இருக்கிற கடை தொண்டனுக்கு அந்த அலையன்ஸ் பிடிக்கவே இல்லை. அது திணிக்கப்பட்ட அலையன்ஸ். அதிமுகவோட வாடிக்கையாக இருப்பவர்களே அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அது ஒரு திணிக்கப்பட்ட அலையன்ஸ். அது இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் கிடையாது. அது ஒரு மைனஸாக தான் நான் பார்க்குறேன். பல்வேறு கேள்விகளுக்கும் உங்களோட பிஸியான நேரத்தில் எங்களுக்கு ஒதுக்கி பதில் அளித்தது மிக்க நன்றி. நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.